நக்கி என்கின்ற நக்கீரன் கோபால். ஸோ அவனை பற்றி நம்ம பேசும்போது ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. என்ன பாட்டு அப்படின்னா, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படிங்கிற அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னா, அவன் வாயை திறந்தாலே பொய்யை மட்டும்தான் பேசுவான் பிறகு. வீட்டிலலாம் அவன் பொண்டாட்டிக்கிட்டலாம் உண்மை பேசுவானா, இல்லை அங்கேயும் பொய்யை தான் பேசுவானா அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு சந்தேகமும் வருது. ஸோ இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் அவர் பெரிய என்னமோ அந்த 41 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த 41 பேர் இறந்தவங்க வீட்டிலே இன்றைக்கி ஓரளவு ரிலீஃப் ஆகி கொஞ்சம் வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் இப்போ அப்படியே வீடியோ போடும்போது அப்படியே பயங்கர ஆக்ஷன்லாம் பண்ணுறான். எதுக்கு சொல்லு, அந்த வீட்டு செத்தவங்க மேலே இவனுக்கு அக்கறை கிடையாது. புரியுதுங்களா? அந்த செத்த 41 பேர் செத்தாங்க பாருங்க, அவங்க மேலே அக்கறைப்பட்டான் அப்படின்னா நம்ம அதை வரவேற்கிறோம். பட் ஆனால் அது கிடையாது. அந்த 41 பேரை வச்சு எப்படி நம்ம விஜயை காலி பண்ணலாம், தமிழக வெற்றி கழகத்தை காலி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எச்ச புத்தி. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அவர் வீடியோ பண்ணும்போது அப்படி பயங்கர ஆக்ஷன். ஐயோ எப்பா, ஆஸ்கார், அதாவது அன்பில் மகேஷுக்கு அப்புறம் ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த திமுக நக்கீரன் கோபாலுக்கு தான் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆக்ஷன்லாம் போடுறான். சரி, ஆக்ஷன் தான் போடுறான். அவன் பேசுகிற பேச்சில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். அதாவது நாகப்பட்டினத்தில் இது எடுத்தாங்க, ஷூட்டிங் எடுத்தாங்க. அந்த கூட்டத்தை வச்சு கிட்டத்தட்ட 63 ட்ரோன் கேமரா வச்சு ஷூட்டிங் எடுத்தாங்களாம். அதற்கு ஆதாரம் கேட்டால் கிடையாது. ஸோ தளபதி அவர்கள் போகிற பஸ்ஸில் லேடிஸ்லாம் உள்ளே இருக்காங்களாம், டைரக்டர் அது உள்ளே தான் இருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? ஆதாரத்தை காட்டுறா அப்படின்னா அதுவும் கிடையாது. இல்லை, போகிற போக்கில் இந்த புறம்போக்கு நாயெல்லாம் பேசிட்டு போகும்ல, அந்த மாரி பேசிட்டு போகிறான் இந்த நக்கீரன் கோபால். ஸோ இந்த அளவுக்கு பொய் சொல்கிறவன்லாம் இவன் வச்சிருக்கிற நியூஸ் பேப்பரில் எந்த அளவுக்கு உண்மையான செய்தியை மக்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சிங்க. ஸோ அதனால் இந்த நக்கீரன் அப்படிங்கிற புக்கெல்லாம் இனிமேல் வாங்குறதே அவாய்ட் பண்ணுங்க. ஸோ தளபதி ரசிகர்கள் இந்த நக்கீரன் புக் வாங்குறத தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. அரசியல் பண்ணுங்கடா வேணான்னு நான் சொல்லவே இல்லை. கொஞ்சமாவது உண்மையை பேசுங்க. ஸோ அந்த காலத்தில் தான், கலைஞர் காலத்தில் வெறும் பொய்யா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ சோசியல் மீடியா கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே சோசியல் மீடியாவாக ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பொய் பேசுகிறீங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த நிமிஷம் போட்டுக்கிட்டுருக்கோம். என்ன, நீ திமுகவோட காலை நக்கி வேணான்னு சொல்ல, எங்களை அழிக்கணும் அப்படின்னா நேர்மையாக எதிர்கொள்ளு. அதை விட்டு வெறும் பொய், புறம் அவதூறு இதை மட்டும் சொல்லி எப்படி நீ எங்களை அழிக்க முடியும்? மயிரை கூட பிடுங்க முடியாது அப்படிங்கிறத அந்த நக்கீரன் நாய்க்கு சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஸோ அவனுக்குலாம் இன்னும் மரியாதையே கிடையாதுங்க. ஒரு பொது வழியில் பேசுகிறான், ஒரு தலைவர், 2 கோடி மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவரை பேசுகிறான். அவங்கிறது இவங்கிறது. அப்போ இந்த புறம்போக்கை நம்ம என்ன வேணால் சொல்லி பேசலாம்ல. நிறைய நக்கீரன் தேவடியா பையலாம் கூட சொல்லலாம். ஏன் நக்கீரன் புறம்போ